ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருக்கின்றது. இதை முழுவதுமாக கேட்கும் பட்சத்தில் ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்வில் நடந்தே தீரும். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவை நான் கொடுக்க வந்து விட்டேன். எதற்காக எல்லாம் மிகுந்த அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களில் மாற்றத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க நான் வந்து விட்டேன். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சில வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, காலத்தின் கட்டாயத்தினாலும் கர்மாவின் விளையாட்டினாலும் இத்தகைய நிலையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அத்தனை வழிகளிலும் வேதனைகளிலும் இருந்து உன்னை விடுவித்து அந்த இடத்தில் சுகமாக வாழ வைக்க இந்த முருகனுடைய திருவிளையாடல் நிச்சயம் அந்த இடத்தில் செயல்படும். போலிகளுக்கு எல்லாம் கண்டு அஞ்சு கொண்டு இருந்தால் உன்னால் வாழ்க்கையில் வளர முடியாது. போலிகளை கண்டு அஞ்சாதே. உன்னிடம் உண்மை இருக்கின்றது, நேர்மை இருக்கின்றது. உன்னால் மிகுந்த உயரத்தில் வளர முடியும். உன்னுடைய வாழ்விற்கான வெற்றியை உன்னால் பெற முடியும். உண்மையும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சியை, வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. சிலவற்றை சிலரிடம் எதிர்பார்த்து நிற்கின்றாய், பதில் ஒன்றும் கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது மனம் நொந்து போகின்றாய். அந்த இடத்தில் உனக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதுதான் உன் வாழ்விற்கு நலமானதாக இருக்கக்கூடும் என்பதை தெரிந்து கொள். யாரிடமும் அதிக அளவிற்கு உறவாடிக்கொண்டு இருக்காதே, உரையாடி கொண்டு இருக்காதே. உன்னுடைய நேரம்தான் விரயமாகும் என்பதை தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வின் மீது கவனத்தை செலுத்தி உன்னுடைய செயல்களை நீ துரிதப்படுத்தினால் உனக்கான முழு வெற்றியை நீ பெற்று விடுவாய். இழந்த அத்தனையையும் உன்னால் மீட்கவும் முடியும். உன்னோடு மனம் விட்டு பேசுகின்றார்கள், பழகுகின்றார்கள் என்பதற்காக முழுவதுமாக அவர்களுடைய பாசத்திற்கு அடிமையாகி விடுவதுதான் தவறு. எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய பாசமானது நிலைத்து நீடூடி வாழக்கூடியதாக இருக்கும். வெற்றிகளை விட தோல்விகள் கூட அழகானதுதான். அது உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது என்பதை மறந்து விடாதே. இப்படி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைதான் இருக்கின்றதே தவிர உன்னுடைய வாழ்விற்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதை உன் வாழ்க்கையில் சாதகமாக மாற்றித்தர இந்த சண்முகனின் துணை எப்பொழுதும் உனக்கு வரும். எதற்காகவும் யாரிடமும் சிறைப்பட்டு இருக்கக்கூடிய நிலை உனக்கு வரக்கூடாது. சுதந்திரமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அதற்கு இந்த முருகன் நான் துணை நிற்பேன். உன் வாழ்விற்கு வந்து சேர வேண்டிய அத்தனை இன்பங்களும் மகிழ்ச்சியும் இனி ஒவ்வொன்றாக வந்து சேரும். நம்மை சுற்றி இருக்கும் பல பேர் மனித வடிவில் இருக்கக்கூடிய பச்சோந்திகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேரம் ஒரு மாதிரி, மற்றொரு நேரம் மற்றொரு மாதிரி நடந்து கொள்கின்றார்கள். இதனால் உன்னுடைய மனம் வலிகளை அனுபவிக்கின்றது. யாரையும் அதிக அளவில் மனதிற்குள் தூக்கி சுமந்து கொண்டு இருக்காதே. நேரத்திற்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய மனிதர்கள்தான் இந்த கலியுகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். உன்னை பற்றி புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உன் வாழ்விற்கு இன்பங்களை கொடுக்கவும் நான் இருக்கின்றேன். பயப்படாதே, இனி நீ நலமாக வாழ்வாய். நல்லதே நடக்கும்.